ओम गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा ஈடாழி உலகத்து மறை நாளோடு ஐந்தென்று நிலை நிற்கவே வாடாத தபவாய்மீ முனிராஜன் மகாபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேறு வெற்பாக அம்பூர் எழுத்தாணிதன் கோடா எழுதும் பிரானை குறித்தன்பு கூர்வாமரோ அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபத புலரிகள் இறங்கி ஏத்துவாம் காக்க கடபியனி காவாதிருந்த காலார்க்கு பரமாமரு முகவா உம் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இடங்காண்கிறங்காயினி சத்தியத்தின் சீலமாய் சாற்றும் திருமுறையாய் நித்தியமாய் என்னும் நிலவுவதாய் முத்தி தரும் கீத குழல் ராதா கிருஷ்ணனாம் எம்புருசீர் பாதப்பணிவே பணி தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுதர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள்ளுரிக்கிடுதல் இவை அனைத்தும் நீ அருளும் தொழில்கள் என்றோ ஒளி வளரும் தமிழ்வாணி அடியனேற்கு இவை அனைத்தும் உதவுவாயே அழுதும் வாழ் முறுவல் அரும்பியும் கழித்தும் ஆடியும் பாடியும் மகிழ்ந்தும் தொழுதும் ஆதரித்தும் விழுந்து மேல் எழுந்தும் துதித்திடத்தன் பதம் தருவான் முழுதுமாய் எங்கும் முச்சுடராகி மூலமாய் ஞாலமாய் விண்ணாய் எழுதனா மறைக்கும் எட்டொன்னா வடிவத்து எம்பிரான் நாயகனே. ஒரு நியூஸ் சத்தம் வந்துகிட்டே இருக்கு. சைட்ல என் சத்தத்தோட இன்னொரு சத்தம் வருது. இப்ப சரியா போச்சு. பாஞ்சாலியை புகில் உருந்து அவமானப்படுத்திய பிறகு பெரியவர்கள்லாம் மன வருத்தப்பட்டார்கள். அப்போது சகுனி ஒரு யோஜனை சொன்னான். பாஞ்சாலியை மீண்டும் ஒரு முறை வையுங்கள் என்றான். இது கண்ணபிரான் கூறிய யோஜனை. கண்ணபிரான் கூறிய காரணத்தினால பாஞ்சாலியை வைத்து சூதாடினார்கள். அப்போது கண்ணபிரானுடைய அருளால் தான் இந்த சூதிலே வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வத்திலே கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா என்ற 12 திருநாமங்களையும் சொல்லி காய் உருட்டலானார். அப்போது தர்மன் வென்று விட்டான். தர்மன் வென்ற உடனே எல்லாரும் சொன்னார்கள், நீங்கள் அடிமையிலிருந்து நீங்கி விட்டீர்கள், உங்கள் நாட்டை உங்களுக்கே தொந்து விடுகிறோம், பழைய நிலைமைக்கு எல்லாம் திருப்பி விடுகிறோம், பாஞ்சாலி தந்த வெற்றி என்று பரவசப்பட்டார்கள் அத்தனை பேரும். தர்மபுத்திரன் சொன்னான், நாங்கள் சூதில் இழந்து 12 வருஷம் காட்டுக்கு போகிறோம், ஒரு ஆண்டு அஞ்ஞாதவாசம் வருகிறோம் என்று இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டோம். அதை நாங்கள் நிறைவேற்றித்தான் திரும்பி வருவோம். நாங்கள் வந்த பிறகு எங்களுக்கு எல்லா நன்மையையும் செய்யலாம். இப்போதைக்கு முதலில் சூதிலே தோற்ற நாங்கள் தோற்றவர்களாகவே இருக்கிறோம் என்று தர்மபுத்திரன் நேர்மையாக சொன்னான். தோல்வியை ஒத்துக்கொள்வது என்பது எல்லாராலும் முடியாது. அதை ஒற்றுக்கொண்டிருக்கிறார். அதுதான் மிக முக்கியம். நாங்கள் இப்பொழுதே காட்டுக்கு போகிறோம், 12 ஆண்டு காட்டுல இருந்து விட்டு ஓராண்டு அஞ்ஞாதவாசம் இருந்த பிறகு திரும்புவோம் என்று சொல்லிக்கொண்டு அனைவரிடத்திலே விடை பெற்று கொண்டு போனான். அப்பொழுது தௌமிய முனிவர்களோட 12,000 முனிவர்கள் தர்மபுத்திரனோட போனார்கள், அந்தணர்கள். தர்மன் முகத்தை மூடிக்கொண்டு போனான். பீமன் தோள்களை பார்த்து, ஐயோ இந்த வலிய தோள்களுக்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டதே என்று வருத்தப்பட்டு கொண்டு போனான். அர்ஜுனன் மண்ணை வாரி இறைத்து கொண்டு பார்த்து கொண்டே போனான். சகதேவன் வண்ணம் பூசி தன் உருவத்தை மறைத்து கொண்டான். நகுலன் புழுதியை பூசி அதிலே இருந்தான். கூந்தலை விரித்து காட்டியபடியே திரௌபதி நடந்தாள். இந்த பாண்டவரும் பாஞ்சாலியும் காட்டை நோக்கி நடந்த போது 12,000 அந்தணர்கள் வந்தார்களாம். பெருமித வலியும் பாரும் பேணலாம் கவரையின் சொல் தருமனும் தம்பிமாரும் தழல் எழு தையலாலும்
அருமக முனிவர் 3000 சூழ்ந்து போக கருமுயில் படியும் சாரல் காமிய வனம் புக்காரே. அங்கே காமிய வனத்திலே புகுந்து இருந்தார்கள். அப்பொழுது துருபதன் கிருஷ்ணனோட வந்து சேர்ந்தான். அவர்கள் தங்கள் போக்கிலே பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது போரிட்டு இவர்களை வெல்வோம், அவர்களை அழிப்போம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம் என்று இந்த துரியோதனாதியரை வீழ்த்துவதற்குரிய வழிவகைகளை எல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது கண்ணன் சொன்னான், இந்த கோபத்தை விடுங்கள். முதலில் கோபம் உங்களுக்கு பல்வேறு விதமான தீமைகளை உண்டு பண்ணும். வெகுளி இருக்கே, அது மயங்க வைத்து விடும். அதனால்தான் வெகுளி மயக்கம் என்று வள்ளுவர் ரெண்டையும் சேர்த்து சொன்னார். இந்த வெகுளியை விடுக, பின்பு உற அடுக நும் திரள் ஆண்மைகள் தோன்றவே. அப்புறம் நீ உன் ஆண்மை தோன்றாடு. விடுமனம் கொடு வஞ்சகம் செய்பவர் கெடுவர் என்பது கேட்டறியீர்களோ? என்னைக்கும் வஞ்சனை செய்தவன் நிச்சயமாக கெடுவான் என்பது உண்மை. அதனால என்ன செய்ய வேண்டும் என்றால், மற்ற 12,000 அந்தணர்கள் அவர்கள் இவர்கள் என்று கூட்டம் சேர்த்து கொண்டு காட்டுக்குள் தெரியாதீர்கள். அதனால் உங்களுக்கு அந்த கூட்டத்தை காப்பாற்றுகின்ற வேலை வேற, உங்களை பற்றிய அடையாளங்கள் வெளியில தெரிந்து உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லா இடங்களுக்கும் பரவ வேண்டிய ஆபத்தும் உண்டாகும் என்று கிருஷ்ண பரமாத்மா ரொம்ப அருமையாக சொன்னார். காட்டிலே இருக்கும் போது கூட உங்கள் நடவடிக்கை யாருக்கு தெரியாதபடி இருக்க வேண்டும். கேட்டினி முருசகேது கிளைஞர்தன் இருக்கை தோறும் ஈட்டிய புதல்வர் உள்ளோர் யாவரும் இருத்தல் செய்து காட்டிடை நீரின் வெய்கி கடவனால் கழித்து மீண்டும் நாட்டினர் வந்தால் காண்டி. நலன் உளோர் நலன்கள் எல்லாம் திரும்பி நாட்டுக்கு வந்தால்தான் உங்களுக்கு நலன்கள் எல்லாம் வரும் என்று அவர் சொன்னார். தர்மன் என்ன பண்ணா, ஆமா நாங்க பஞ்சபாண்டவர் 5 பேரும் திரௌபதியும் மாத்திரம் காட்டுல இருக்கிறோம். கிருஷ்ணா உன் துணை எப்பொழுதுமே இருக்கிறது. நீ எப்பொழுதும் தோன்றா துணைவன். நீ எங்களோடு தான் இருக்கிறாயாகவே நாங்கள் இருக்கிறோம். அச்சுதன் முறைத்த மாற்றம் அரண் மகன் மகிழ்ந்து கேட்டு மொய்ச்சுதர் முதலா மற்றும் விளம்பிய கிளையை எல்லாம் இச்சையின்படியே ஆங்காங்கு எய்தவித்து ஈரார் ஆண்டும் அச்சுறு காணில் வைகும் ஆர்வமே ஆர்வம் ஆனான். அப்போது வியாசர் வந்தார். அது சரி, நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக. வியாசருக்கு ஒரு பழக்கம் எப்பொழுதுனா, என் காலந்தோறும் வேண்டும் போதெல்லாம் வருவார். இந்த பாரதத்தையே இயற்றியவர் என்றாலும், கண்ணபிரானுடைய மறு உருவம் என்றாலும் வியாசர் அவ்வப்போது ஆலோசனை சொல்ல வருவார். அது பாரதத்துல நடக்கும். வான் உரைவாசிகள் பேர், வானத்திலே தெரிகின்ற ஞானிகள் முனிவரர்கள், அவர்கள் எவ்வப்போது வேண்டுமானாலும் பூமியில வந்து பார்த்து விட்டு திரும்பி போவார்கள். அப்படி அவர் வந்தார். இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், காட்டிலே இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர்களுள் அர்ஜுனன் மாத்திரம் கைலாச மலைக்கு போக வேண்டும். எதற்காக என்று கேட்டார்கள். கைலாச மலையிலே இருக்கிறான் பரமேஸ்வரன், அவன் பசுபதி, அவன் பெயரால் ஒரு அஸ்திரம் வைத்திருக்கிறான், பாசுபத அஸ்திரம். அந்த பாசுபத அஸ்திரத்தை வாங்கி அர்ஜுனன் வந்தால்தான் உங்களுடைய போர் நடந்தால் அதிலே வெற்றி அடைய முடியும். அதனால் உங்களுக்கு நன்மை தருகின்ற பாசுபதாஸ்திரத்தை பெறுவதற்கு அர்ஜுனனை இப்பொழுதே கிளம்பச் சொல்லுங்கள் என்று அருமையாக வியாசர் அறிவுரை கூறினார். தோத்திரமான தெய்வ சுருதிகள் யாவும் 4 கோத்தவன், இந்த வேதங்களை 4 பிரித்தவன் கிருஷ்ண துவைபாயனர் என்கின்ற வியாசர் பின்னும் சொல்வார், குன்றவில் அவன்பால் இன்று பார்த்தனே சென்று. ஒரு மலையை வில்லாக எடுத்தவன் தான் சிவபெருமான். அவன் பால் நம்முடைய பார்த்தனாகிய அர்ஜுனன் சென்று பாசுபத கணை வாங்கின் அல்லால் ஆர்த்த பைங்கழலாய் எய்தாது அரும்பகை முடித்தல் என்று வியாசர் கூறினார். ஆமாம், நிச்சயம் அந்த எதிரியை நாம் அழிப்பதாகிய இந்த செயலை நாம் செய்ய வேண்டும். சரி, நல்ல நாள் பார் என்றார்கள். பார்த்தார்கள். கைலாயம் நோக்கி அவன் செல்ல ஆரம்பித்தான் அர்ஜுனன். தாபத வேடம், முனிவர் வேடத்தோடு வடதிசை நோக்கி சென்றான். இமயமலையை வணங்கினான். அங்கே உள்ள ரிஷிமார்களை எல்லாம் பாதம் பணிந்து வணங்கினான். கைலாசகிரியை பார்த்தான். அந்த கைலாசகிரியில் இருக்கக்கூடிய முனிவர்கள் இவனுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாத வசனங்கள் சொன்னார்கள். கைமலை உரிமையோடு கச்சவி கச்சும் சாத்தும் செம்மலை விழியிற்கானான் சிந்தையை கண்டு போற்றி. அது அந்த செம்மல் இருக்கார சிவபெருமானை தன் கண்ணால பார்க்கல, ஆனால் மனசால நினைத்து வணங்கினான். தியானத்தில் வணங்குவது சிறப்பு.
அம்மலை சாரல் தோறும் அருந்தவம் பொறிஞர் கூற விம்பலை நீங்கியாங்கன் வைத்தவ விரதன் ஆனான். அப்பொழுது அவன் தவம் செய்ய ஆரம்பித்தான். தவம் எப்படி செய்தான் என்றால், ஆசில் நான் மறைப்படியும் எண்ணில் கோடி ஆகமத்தின் படியும் எழுத்து 5 கூறினான். வேதம் சொல்லுகின்ற முறைப்படியும் ஆகமம் சொல்லுகின்ற முறைப்படியும் சிவாய நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை இடைவிடாது சொல்ல ஆரம்பித்தான். பூசினன் விபூதி பூசிக்கொண்டான். வடிவம் எல்லாம் விபூதியால் அப்பூதியினை புரிந்த சடை புறத்தே சேர்ந்தான். அதனால பூதியை புறந்து கடைப்புறத்தை சேர்ந்தான். தேசினால் அப்பொறுப்பின் சிகரம் மேவும் சிவன் இவனே போலும் என தேவரெல்லாம் பேசினர். அடேப்பா, சிவபெருமான் எங்கே இங்கே வந்தார் என்று அர்ஜுனனை பார்த்தார்கள். அந்த அளவுக்கு உடம்பெல்லாம் மீறி பூசி சடாமுடி அணிந்து அழகாக தோற்றமளித்தான். அது கடவுளே போல அவன் இருந்தான். வரிசிலைக்கை விஜயன் போன்ற பெருந்தவத்தின் நிலை சிலருக்கு பேசலாமோ? சில பேரால் அந்த தவத்தின் நிலைமையை பேச முடியாது. அப்ப அவன் செய்தான், ஒரு காலை ஊன்றி நின்றான். அந்த காலின் கட்டை விரல் நுனியிலே நின்றான். அப்படியே இன்னொரு காலை மேலே இழுத்து மடக்கி நின்ற காலின் தொடைப்பக்கம் சேர்த்து கையை வானத்தை நோக்கி ஆகாயத்தை நோக்கி எல்லாம் வருக என்று கேட்ட மாதிரி அப்படியே கையை உயர்த்தி கொண்டு நின்றான். அப்பொழுது அவனுடைய தவத்தினுடைய சிறப்பை பாருங்கள். ஒரு தாளின் விசை நின்ற தாளின் ஊருவின் மேல் ஒரு தாளை ஊன்றி ஒன்றும் கருதாமல் மனம் அடக்கி விசும்பினோடும் கதிரவனை கவர்வான் போல் கரங்கள் நீட்டி, சூரியனையே கவர்வது போல கரங்கள் நீட்டி, இரு தாரை நெடுந்தடங்கண் இமையாது, கண்கள்ல கண்ணீர் வர ஆனால் கண் இமையாமல் 1000 கதிரும் தாமரை போதென்ன நோக்கி நிருதாதிபரின் மறுவாய் தவம் செய்வாரின் நிகர் இவனுக்கு ஆர்கொள் என நிலை பெற்றானே. இவனுக்கு நிலையாக இணையாக யார் தவம் செய்வார்கள் என்ற அளவுக்கு அவன் நின்றான். இந்த காட்டுல எப்பொழுதுமே ஒரு பெரிய கல்லை நட்டு வச்சிருப்பாங்க, கொஞ்சம் கழுத்தளவு உயரமுள்ள கல்லு. அந்த கல்லுல அங்கேயும் இங்கேயும் போகிற அந்த விலங்குகளுக்கு கையால் சொரிந்து கொள்ள முடியாது, ஏதாவது அரிப்பு ஏற்படுத்தார். அதனால இந்த கல்லுல போய் அப்படியே முதுக அல்லது எல்லாவற்றையும் தேய்த்து தம்முடைய அரிப்பை நீக்கிக் கொள்ளும். அதுக்கு துருகல் என்று பெயர். அப்படி ஒரு கல் நின்றால் எப்படி தேய்த்து கொள்ளுமோ அது போல மாடுகளும் மான்களும் கரடிகளும் யானைகளும் அப்படி சிலை போல நின்ற அர்ஜுனனுடைய உடம்பெல்லாம் தேய்த்து கொண்டு போனார்களாம். அந்த மாதிரி பிடிகள் கன்றுகள் எல்லாம் உராய்ந்து அப்படியே தேய்த்து கொண்டு போயின. கீழே பூமியில இருக்கக்கூடிய கரையான்கள் மெதுவாக புற்று கட்டின. இவன் மேலே புற்று எழுந்தது. இவன் மேல புற்று எழுந்து இவனை புற்றே மூடிக்கொண்டு விட்டது. அதன் மேல் உள்ள ஓட்டைகள் வழியாக பாம்புகள் புகுந்து வெளியே வர ஆரம்பித்து விட்டன. ஒரு புற்று உருவத்துக்குள் அவன் தவம் செய்ய ஆரம்பித்தான். பூங்கொடிகள் எல்லாம் மரஞ்சுற்றி படர்ந்தன. பாம்புகள் முளைகளில் ஏறின. வெயில் மழை பாராமல் பல நாள் சிவராமம் உச்சரித்து சிவனை போன்றார் யார் புரிந்தார், இவனை போல யார் தவம் செய்தார் என்று எல்லாரும் நினைக்கும் வண்ணம் செய்தான். அப்பொழுது அந்த சிவ நாமம் சொன்னான் பாருங்க. சிவபெருமான் பேரை சொன்னாலே நமக்கு எல்லா தீமைகளும் அகன்று விடும். அப்பரடிகளை கொண்டு போய் சுண்ணாம்பு காலவாயில போட்ட போது மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே என்று சொன்னார் அல்லவா? அது போல சிவநாமம் சொன்னதனால சூழ்நிலையே அவருக்கு மாறி போய் இந்த வாழ்க்கையே நமக்கு நன்றாக மாறிவிட்டது. இந்த சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாம் எனக்கு இசைவாக மாறிவிட்டன என்று உடம்பு சிலிர்த்தான் அவன். இந்திரன் பரிசோதனை செய்ய வந்தான். அங்கிருந்து தேவேந்திரன் பார்த்தான், இதனடா இப்படி ஒருத்தர் முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்கார் கைலாசத்துல, ஏதாவது ஆயிட போகுது. நம்ம எப்பவுமே இந்திரன் இருக்கானே, அவன் பதவியில இருக்கக்கூடியவன் தன் பதவிக்கு ஆபத்து வரும் என்கின்ற அச்சத்திலேயே இருப்பான். யாராவது ஒருத்தன் தவம் பண்ணி ஏதாவது பண்ணான்னா நம்ம பதவிக்கு வந்துருவானேன்னு அவன் பயந்து தேவேந்திரன் நேராக
அர்ஜுனன் தவம் செய்யும் இடத்தை நோக்கி போனான். அவனுடைய தவத்தினுடைய உறுதியை குலைப்பதற்காக அந்த புற்றை சுற்றி தேவலோக நடன மாதிரிகள் ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை முதலியோர்களை எல்லாம் நடனமாட அனுப்பினான். அவர்கள் பலவாறு இசைத்து நடனங்கள்லாம் செய்தார்கள். மன்மதன் அங்க இருந்து வந்தான். அந்த புற்றின் மேலே 5 பானங்களாக இருக்கின்ற மலர் அம்புகளை எய்து அப்படியே சொரிந்து பார்த்தான். என்னடா அது, இந்த பெண்கள் ஆடுவதையும் அவன் கவனிக்கல, நான் விட்ட மலர் அம்புகளையும் கவனித்து காமனுடைய அம்புகளையும் கவனிக்கவில்லை. ஆகவே இவன் தவத்திலே உறுதியாக இருக்கிறான் என்று மலரம்புகளை சொரிந்த மன்மதன் களைத்து போடான்னு திருப்பி போய்விட்டான். அதுக்கப்புறம் இரவு நேரம் வந்தது. தேவேந்திரன் அங்கிருந்து மற்றவர்களோடு வந்து சேர்ந்தான். ஐயா, நீ தவம் பண்றேங்கிறியே அர்ஜுனா, எதுக்காக, என்ன விஷயம் என்றால், நான் சிவனை நோக்கி தவம் செய்கிறேன். சிவபெருமான் என் முன்னாலே எப்பொழுது வருகிறாரோ அது வரை நான் என் தவத்தை நிறுத்த மாட்டேன், இப்படியே நிற்பேன் என்று ஒற்றை காலில் ஒற்றை விரலி ஊன்றி நின்றான் அந்த அர்ஜுனன். அப்படியா, உன்னுடைய மன உறுதியை பார்த்தவுடனே ரொம்ப மகிழ்ச்சி என்று நினைத்தான். சிவபெருமானுடைய தோழிகள் அந்த பக்கம் வந்தவர்கள் இப்படி இதையெல்லாம் நடக்கிறத பார்த்தார்கள். தேவேந்திரன் வந்து கெஞ்சுவதையும், இவன் நான் சிவன் வந்தால் அன்றி நகரமாட்டேன் என்று நிற்பதையும் சொல்லி நேராக பார்வதியினிடத்துல போய் பற்ற வைத்து விட்டார்கள். யாரோ ஒருவன் வருகிறான், இப்படி சிவபெருமானை பார்க்கிறான், கவரை பார்க்கிறான் என்று சொன்ன உடனே சிவபெருமானிடத்துல பார்வதி தேவியார் கேட்டார். சிவம் சொன்னார், யாம் யாவும் அறிவோம், நான் இதையெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அர்ஜுனன் இங்கே வந்தது, அவன் தவம் செய்தது, அவன் எதற்காக வந்திருக்கிறான் என்பதை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நாம் ஒரு சூழ்ச்சி செய்ய வேண்டும். என்னவென்றால், இங்கே ஒரு அசுரன் வந்திருக்கிறான். அந்த அசுரனுக்கு மூகாசுரன் என்று பெயர். அந்த மூகாசுரன் நம்மை நோக்கி பன்றி வடிவிலே வந்து தாக்கி அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அப்படி வரும்போது அவன் கண்ணிலே இந்த தவம் செய்கின்ற அர்ஜுனன் பட்டு விடுவான். அவன் இந்த அர்ஜுனனை பாய்ந்து முட்டி மோதி கடித்து குதற வேண்டும் என்று வருவான். அந்த நேரத்திலே நாம் அனைவரும் வேடுவர்களாக போக வேண்டும் என்று சிவபெருமான் சொன்னார். சிவபெருமான் வேடனாக மாறினார். பார்வதி வேட்டு வச்சு பெண்ணாக மாறினாள். சுற்றி இருக்கக்கூடியவர்கள் வேடர் கொடுத்தவர்களாக மாறினார்கள். பல்வேறு வடிவத்தோடு இப்படி வேகமாக வந்து மூகாசுரனை வதைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடையே வந்தார் சிவபெருமான். கன்றியின் காலடிகள் சென்ற வழி, அந்த வழியை நோக்கி அப்படியே போய்கொண்டிருந்தார் சிவபெருமான், பார்வதி ஆகிய வேடுவர்கள். அர்ஜுனன் தவம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதுமே ஒரே ஒரு செய்தி சொல்லுகிறேன், நம்மை நோக்கி ஒரு ஆழ்ந்த உணர்வோடு உற்று யாராவது பார்த்தார்கள் என்றால் நாம் அவர்களை திரும்பி பார்த்து விடுவோம். எங்கேயோ பேருந்திலையோ பெரும் கூட்டம் உள்ள இடத்திலேயோ மற்ற இடத்திலேயோ நமக்கு மிக வேண்டியவர்களை நாம் உற்று பார்த்து இவர் நம்மை பார்த்தால் பரவாயில்லை என்ற ஆர்வம் உள்ளடக்கி மிகுந்த ஆழ் மனத்தில் சிந்தனை செய்து பார்த்தோம்னா அவர்கள் நம்மை திரும்பி பார்த்து விடுவார்கள். இப்படித்தான் உப்பரிகேல் என்ற சீதா பிராட்டி ராமனை பார்த்தா. ராமன் கீழே அவன் பாட்டுக்கு போய் கொண்டிருந்தான் முனிவரோட. ஆனா யாரோ நம்மை பார்க்கிறார்களே என்று திரும்பி ராமன் பார்த்தான். இந்த ஆழ் மனத்தோடு இருக்கக்கூடிய பார்வைக்கு நோக்கு என்று பெயர். அந்த நோக்கு ஆகிய பார்வையை பார்த்தால் நம்மை அவர்கள் திரும்பி பார்த்து விடுவார்கள். அதுபோல இந்த பன்றி உருவத்திலே வேகமாக பாய்ந்து வந்த அந்த மூகாசுரன் தனக்கு நேராக ஒரு தவ முனிவன் உட்கார்ந்திருப்பதை பார்த்தான். அவன்தான் அர்ஜுன தபசி. அந்த அர்ஜுனனை நேராக பார்த்தவுடனே அவனை சற்று பின்வாங்கி பாய்ந்து அழிக்கலாம் என்று உற்று பார்த்து கொண்டே இருந்தான். இந்த பன்றி தன்னை பார்ப்பதை உணர்ந்து கொண்ட அர்ஜுனன் தன் தவம் கலைந்து விழித்தான். அர்ஜுனனுடைய வேகமும் விரைவும் யாருக்கும் வராது, ஆற்றலும் அறிவும். அவன் பார்த்தான், அடுத்த கணத்திலே வில்லை எடுத்தான், அதிலே அம்பை தொடுத்தான், படார் என்று அம்பை விட்டான். பன்றியின் முகத்திலே பாய்ந்து அந்த பன்றியை அந்த அம்பு வீழ்த்தியது. அந்த அளவுக்கு மிக விரைவாக செயல்பட்டான் அர்ஜுனன். அது பன்றியின் மூக்கிலே அடித்துக் கொண்டு விழுந்தது. அதே நேரத்துல பன்றியின் பின்பக்கம் ஒரு அம்பு வந்து தைத்தது.
இதனடா இங்கு ஒரு அம்பு தைக்கிறதே என்று பார்த்தால் சிவபெருமான் பன்றியின் முதுகு பக்கம் வந்தவர். அவன் மீது அந்த பன்றியின் முதுகிலே ஒரு அம்பு எய்தார். இப்ப பன்றியின் மூக்கிலே அர்ஜுனன் அம்பு, பன்றியின் பின்புறத்திலே முதுகிலே சிவபெருமான் அம்பு. இது என்னுடையது, என்ன நீ நான் வேட்டையாடுவதை நீ வேட்டையாடுகிறாய் என்று இந்த வேடர்கள் அத்தனை பேரும் ஒரேடியாக ஆரவாரம் பண்ணார்கள். அர்ஜுனன், அமைதி, பேசாமல் இருங்கள். நான் ஒன்றும் இந்த பன்றியை கொன்று தின்பது எனக்கு வழக்கமில்லை. நீங்கள் வேடர்கள் பன்றியை கொன்று தின்பது உங்களுக்கு வழக்கம். உங்கள் சாப்பாட்டுக்கு இது இன்றைக்கு உதவும், எடுத்துக்கொண்டு போங்கள் என்றான். இப்படி எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொன்ன உடனே அவனுடைய வீரத்தையும் ஆற்றலையும் கண்டு அனுபவித்த அந்த சிவன் இருக்கானே, அதெல்லாம் சரிப்பா, நான் போர் செய்யலாம், முதல்ல நம்ம சண்டை செய்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்று சிவபெருமான் அர்ஜுனனோட சண்டைக்கு வந்தார். வேடர்கள்லாம் என்னை எதிர்ப்பார்கள், நான் வேடன், உன்னை எழுத்து அழிப்பேன் என்று சொன்னான். சிவபெருமானுக்கு என்ன ஒரு ஆசைன்னா, தவம் செய்கிறான், அவருக்கு அர்ஜுனன் குழந்தை போன்றவன், நம்முடைய குழந்தை இப்படி தவம் செய்கிறது, புலன்களை எல்லாம் ஒடுக்கி ஒழுங்கே நின்று நம்முடைய சிவநாமத்தை சொல்லிக் கொண்டே தவம் செய்கிறதே, இந்த குழந்தை இருக்கிறதே எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பார்வதியை பார்த்தார் சிவபெருமான். பார்வதி மிக கனிவோடு அந்த குழந்தையாக இருக்கின்ற அர்ஜுனனை பார்த்தால் தவஸ்வரூபத்தில. சண்டைக்கு வருகிறாயா என்று கோபமாக கேட்டார் அர்ஜுனனை. வருகிறேன் என்றான். தயாரானார்கள். 2 பேரும் கட்டி பிடித்து மல்யுத்தம் புரிந்தார்கள். அப்படி மற்போர் புரிந்த காலத்திலே சிவபெருமான் அர்ஜுனனுடைய உடம்புல எல்லா இடங்களையும் கட்டி அணைத்து கொண்டார். காரணம் அதுதான், அர்ஜுனன் என்கின்ற பேரழகனை, மிகச்சிறந்த ஆற்றல் வாய்ந்தவனை, வில்வித்தையில் சிறந்த சான்றோனை, முகாசுரனையே அழித்த ஒரு ஆற்றல் வாய்ந்தவனை கட்டி அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சிவபெருமான் நினைத்தார். பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கன் என்று கேட்டாலும் பரிந்துள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே என்பார் வள்ளல் பெருமான். அப்படி அவனை கட்டி போய் அவனை கட்டி அடிக்கணும் என்று நினைத்தார். அவனை கட்டி அணைத்தார். அதுக்கப்புறம் வில்லிலே உள்ள நான் இருக்கிறது பாருங்க, அவன் அம்பு, வில்லிலே அம்பை போட்டு இழுக்கிற அந்த கயிறு இருக்கிறதே நான், அந்த நானை சிவபெருமான அறுத்து விட்டார். கையில வெறும் வில்லு மாத்திரம் இருந்தது, நான் இல்லாமல். என்ன பண்ண, வேகமாக அந்த வில்லால் படார் என்று சிவபெருமானை அடித்தான். தன் மேல அடி விழுந்தோட சிவபெருமான் சாய்ந்து கீழே விழுவது போல தளர்ந்தார். அந்த நேரத்துல என்ன தெரியுமா ஆயிற்று? இதுதான் ரொம்ப ஆச்சரியம். மிக அருமையாக ஒரு பிற்காலத்தில் ஒரு பாட்டு உண்டு. தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உமக்கு இந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா, கல்லால் ஒருவன் அடிக்க, உடல் சிரிக்க, கால் செருப்பால் ஒரு வேடன் வந்தே உதைக்க, வில்லால் ஒருவன் அடிக்க, காண்டீபம் என்னும் வில்லால் ஒருவன் அடிக்க, கூசாமல் ஒருவன் கை கோடாரியால் விட்ட, கூட்டத்தில் ஒருவன் பித்தா பேயோ என்றிட்ட, வீசி மதுரை மாறன் பிரம்பால் அடித்தான். சிவபெருமானை அப்படி பரம்பினால மதுரை மாறன் அடித்த போது என்ன ஆயிடுச்சுன்னா, உலகத்து ஜீவராசிகள் முதுகுலெல்லாம் அடி விழுந்தது. சிவபெருமான் மேலே மதுரையில மாறன் பிரம்பால் அடித்த போது எப்படி உலகத்துல ஜீவராசிகள் அடி விழுந்ததோ, அது போல அர்ஜுனன் சிவன் மேல அடித்த அந்த அடி இருக்கிறது பாருங்க, அந்த அடியில அடிபடாதவர் யார் என்று ரொம்ப அருமையாக எழுதுகிறார் வில்லிபுத்தூர் ஆழ்வார். கண்ணில் உரை வானவர்க்குள் யான் அடிபடாதார், விரிஞ்சன் அரியே முதல்வர் மண்ணில் உரை மாதவரில் யார் அடிபடாதார், மனுக்கள் முதல்வர்கள் ஆக கண்ணில் உரை நாகர்களில் யார் அடிபடாதவர்கள், கச்சல்வி மகீபன் போன்றோர் எண்ணில் பல யோனியிலும் அடிபடாதார் இருந்தது இருந்துடு என்று இந்த உலகத்து ஜீவராசிகள்ல அடிபடாதவர்களே இல்லை என்றார்கள். அப்போது சிவபெருமான் நேராக காட்சி அளித்தார். என் மேல அடித்து என்னையும் தாழ்த்தி என்னை வீழ்த்துவது போல வந்தாயா குழந்தாய் என்று காட்சி அளித்தார். கை வில்லை ஏந்தியவராய் உமை மங்கையோடு வேதகமாகிய நாய்கள் சுத்தி வர, முடியில் அடியார் காத்திட கண்களால் கண்டனன்.
அந்த சிவபெருமானாகிய வேடன் 4 வேதங்களோடையும் பார்வதி தேவியோடையும் சிவகணங்களோடையும் வருவதை கண்டான். தும்பை வில்வம் கொன்றை மரங்களின் மாலைகளால் செம்பவள மேனி திங்கள் நதி சூடி வடவேறு போன்ற சிவன் தேவர்கள் தும்புரு நாதர் யாருடன் செய்வாட அம்பிகையுடன் அவன் முன்னாலே காட்சியளித்தார். அடாடாடாடா, சிவபெருமானே வந்தார் என்று இருகை குப்பி தலைவியல் வைத்து வணங்கினான். அர்ஜுனன் என்ன பண்ணினான்? ஆடினான், கழித்தனன், அயர்ந்து நின்றனன், ஓடினன், குதித்தனன், உருகி மாழ்கினான், பாடினான், பதைத்தனன், பவளவேணியை நாடினான், நடுங்கினான், அயர்ந்த சிந்தையா. சிவபெருமானை பல்வாறு சிவபெருமானை நோக்கி அவன் அறிந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி துதித்தான். அப்படி துதித்த போது முக்கண்ணும் நிலாவடி முகித்த மூரலும் சக்கரவதனமும் தயங்குவேணியும் மைக்கய மரகத வள்ளி வாழ்வுறு செக்கர்மை வடிவம் சிறந்து வாழியே என்று கூறினான். தர்மனுக்கு நான் தம்பியானேன், அது நான் பண்ணின புண்ணியம். பரம்பொருளாகிய கண்ணன் எனக்கு நண்பன், அதுவும் நான் பண்ணிய புண்ணியம். பொன்னார் வேணியனே, உன்னை இப்பொழுது நேராக கண்டு போற்றுகிறேன். இப்பொழுது நான் பண்ணிய புண்ணியத்துக்கு நிகர் எதுவுமே இல்லை என்று கண்ணீர் மல்க கசிந்துருகி அந்த முக்கன் சிவபெருமானை வணங்கினான். சிவன் அர்ஜுனனை தழுவினார். உனக்கு என்னப்பா வேண்டும் என்று கேட்டார். அப்போதுதான் சொல்லுகிறான், உன்னுடன் அமர் செய்து நின்வில் நான் அறுத்து அன்னடு வில்லினால் அடியும் பெற்றேன். சிவபெருமான் சொல்றார், உன்னோட சண்டை போட்டு உன் வெள்ளின் நாணை அறுத்து உன் விண்ணால் நான் அடியும் பட்டேன். இனி உன் கருத்து என்று கேட்டபோது, பசுபதியே, உலகத்து உயிர்களுக்கெல்லாம் ஆன்ம நாயகனாக விளங்குகின்ற சிவபெருமானே, உன் திருப்பெயரால் ஒரு ஆயுதம் இருக்கிறது, அஸ்திரம். அந்த பசுபதி பெயர் தெய்வ வாளியாகி இருக்கின்ற பாசுபத அஸ்திரத்தை எனக்கு தருக என்ற உடனே பொன்னாலாகிய அம்பரா தூணிகள், அதிலே ஏகப்பட்ட அஸ்திரங்கள், கையிலே வில், அதை எவ்வாறு இயக்குவது என்கின்ற மந்திரம், இந்த பாசுபதாஸ்திரத்தை கொடுத்து இதையெல்லாம் சொல்லி வழங்கி எப்படி பிடித்து எப்படி அம்பு பூட்டி எப்படி இயலாம் என்று பயிற்சியும் தந்து சிவபெருமான் அந்த அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரத்தை கொடுத்து விட்டு கையிலை நோக்கி சென்றார். அதை பார்த்து தேவேந்திரன் ஆச்சரியப்பட்டான். மேலே என்று பார்த்து கொண்டிருந்தவன் இப்படி சிவபெருமானிடத்திலே தவம் பண்ணி அந்த தவம் வெற்றி அடைந்து சிவனிடத்திலேயே பாசுபதாஸ்திரத்தை வாங்கி விட்டானே, சரி நம்முடைய பிள்ளை வாழ்க என்று தேவேந்திரன் மகன் தானே அர்ஜுனன். ஆகவே தேவலோகம் முழுவதுமே வந்து இவனை வாழ்த்தி தேவலோகத்துக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே பெரிய வரவேற்பு வளைவுகள் எல்லாம் வைத்து வாழ்த்தினார்கள். இந்திராணி என்ற தேவர் குல தலைவி வாழ்த்தினாள். தேவமாதா ஒரு கற்பக மாலையை அவன் மேலே போட்டாள். ஊர்வசி நடனம் ஆடினாள். இந்த வரவேற்புக்காக ஒரு நடனம் நிகழ்ச்சியை நடத்திய போது அந்த நடனம் ஆடிய ஊர்வசி நடனத்தை அர்ஜுனன் ரசித்தான். காரணம் என்னன்னா, அவனுக்கு கலையில ஈடுபாடு உண்டு. அதனால இந்த நடனத்தை அவன் ரசித்தான். அருமையாக இருக்கிறது உன்னுடைய அடவுகள், உன்னுடைய பிடிகள், உன்னுடைய நாட்டிய சிறப்புகள், உன்னுடைய கை வழி, கால் வழி, கண் வழி செல்லுகின்ற அந்த துடிப்புகள் அனைத்தையும் மெய்ப்பாடுகளை எல்லாம் நான் பார்த்தேன், மகிழ்கிறேன் என்றான். அப்படி கலை உணர்வோட ரசித்த பொழுது அவனுக்கு இரவு நேரத்துல ஒரு மாளிகையை கொடுத்து, அர்ஜுனனுக்கு ஒரு மாளிகையை கொடுத்து தங்க வைத்தார் தேவேந்திரன். அந்த மாளிகையிலே அர்ஜுனன் சந்தோஷமாக தங்கி கொண்டிருந்தான். இரவு நேரம் வந்தது. வாசல் கதவை யாரோ தட்டினார்கள். யார் என்று பார்த்தான். திறந்திருக்கிறது, வாருங்கள் என்றான். வந்தாள் ஊர்வசி. ஊர்வசி என்ன பெரிய செய்தின்னா, அவளுக்கு எப்போதுமே இளமை, வயசு மூப்பு என்பதெல்லாம் இல்லை. அர்ஜுனனுடைய தலைமுறையிலே மூத்தவன் ஒருவன் ஊர்வசியை யாரோ கவர்ந்து போனான் என்பதற்காக அவர்களை அடித்து பிடித்துக் கொண்டு ஊர்வசியை மணந்து கொண்டான். என் தாத்தாவின் மனைவி, இந்திரனுடைய மனைவி, என் தந்தைக்கு நீ உடன் துணைவியாக இருக்கிறாய். ஆகவே தாய் போன்றவள் என்று நினைத்து அவளை வணங்கி வரவேற்றான். இந்த தனி இரவின்கண் இருதோள் தழுவுறவே வந்துற்ற என்னை அங்கிருந்து உன்னை நான் அடைய ஆசைப்படுகிறேன் என்று ஊர்வசி பெண்மையை மறந்து அவனிடத்திலே அவன் ஆண்மையை கேட்டான். இவர், அம்மா, தாயே, நான் எங்க அப்பாவோடு இருக்கக்கூடிய
துணைவி என்று நினைத்தேன். என் முன்னோர்களை மணந்து கொண்டவள். எனக்கு பாட்டி போலவும் தாய் போலவும் இருக்கின்ற நீ இப்படி தகாத ஆசைப்படாதே என்று கேட்ட போது, நீ என்னடா ஆம்பளையா? ஒரு பெண் உன்னிடத்திலே நிற்கிறாள், காம இச்சையோடு பார்க்கிறாள், அதற்கு இசங்காமல் இணையாமல் நீ என்ன வேறு விதமாக பேசுகிறாய்? பேடியா நீ? ஆனா பெண்ணா? ஆணும் பெண்ணும் இல்லாதவனா என்று மிக கோபமாக பேசியவள், நீ பேடியாய் போக கடவாய் என்று ஒரு சாபத்தை கொடுத்து விட்டாள். ஆண்மை மிக அருமையாக நின்றவன் நாணிக்கோணி ஒரு பெண்ணை போல மாறிவிட்டான் அர்ஜுனன். அப்படி அந்த பெண்ணை போல அவன் மாறி ஆணும் பெண்ணும் இல்லாத நிலைமையில இருந்த போது இந்திரன் வந்தான். இந்த ஊர்வசியை பார்த்து, இந்த கணிகை இட்ட சாபம் கட்டாயம் நீங்கிவிடும், கவலைப்படாதே என்று அந்த ஊர்வசியினிடத்திலே இந்திரனே வேண்டினான். இவன் சாபம் போட்டாயே, இந்த சாபத்தினால இவன் ஆயுள் முழுவதும் அர்ஜுனன் என்கின்ற நிலைமையிலிருந்து மாறி ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஒரு பேடியாக திருநங்கையாக திரிய வேண்டுமா என்று கேட்டபோது, இல்லை, இந்த சாபத்தை நான் ஒரு குறிப்பிட்ட நேரம் மாத்திரம் இவன் அனுபவிக்க வேண்டும், ஓராண்டு இவன் இந்த சாபத்தை அனுபவிக்கட்டும் என்று அந்த சாபத்திலே ஒரு விலக்கு ஒன்று கொடுத்தாள், ஒரு சலுகை. அப்படியா, சரி, நான் எந்த ஓராண்டிலே இந்த சாபத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது, அது உன் இஷ்டம், உனக்கு எப்பொழுது நினைக்கிறாயோ அப்போது ஓராண்டு இந்த சாபம் உன்னிடத்திலே பலித்து நீ ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் பேடியாவாய். சில காலங்களிலே சாபங்களே வரங்களாக மாறும். வரங்கள் சாபங்களாக மாறுவது நமக்கு இப்ப வாழ்க்கையில வரங்கள் சாபங்களாக மாறினதுனாலே தவங்கள் எதற்காக என்று அப்துல் ரஹ்மான் என்ற கவிஞர் எழுதுவார். வரம் வாங்கி விட்டோம், ஆட்சியை கொடுத்து விட்டோம் சில பேருக்கு. அந்த வரத்தை வாங்கியவர்கள் ஆட்சி நடத்துகிறேன் என்று சாபத்தை நமக்கு வழங்குகிறார்கள் என்று வேடிக்கையாக அரசியலை பற்றி அவர் கவிதை எழுதினார். அந்த வரம் சாபமானதை பிறகு பார்ப்போம். அதுக்கப்புறம் தேவேந்திரன் தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய தேவர்களோடு ஒரு ஆலோசனை பண்ணினான். அர்ஜுனனுக்கு புரியவில்லை, என்னமோ இவன் ஆலோசனை பண்ணுகிறானே என்று கொஞ்சம் உற்று கவனித்து அதை பார்த்தான். ஆமாம் ஆமாம், இவன் தான் அதற்கு லாயக்கு என்றார்கள். இது என்னடா நம்மை அதற்கு லாயக்கு என்கிறார்களே என்று பார்த்த போது, இல்லை, எங்களுக்கு ஒரு நிரந்தரமாக 2 விதமான எதிரிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நிவாத கவசர் என்று பெயர், காலகேயர் என்று பெயர். இந்த 2 குழுவினர் எங்களை எதிர்த்து தவம் செய்து எதிர்த்து எங்களை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நுண்ணிய இடத்திலேயும் தடையின்றி செல்லக்கூடியவர்கள், காற்று நுழையாத இடத்தில் கூட கவசம் அணிந்து கொண்டு செல்லக்கூடியவர்கள் நிவாத கவசர் என்று பெயர். காலகை என்கின்ற அரக்கியின் மக்கள் காலகேயர். அர்ஜுனன் இவர்களை வெல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் இருக்கிறார்கள். அர்ஜுனன் இவர்களை வெல்வான் என்று தேவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக தீர்மானம் போட்டார்கள். அந்த நிவாத கவச காலக்கேயர்களை அழித்தருக என்ற போது அர்ஜுனன் போர்க்கோலம் புனைந்தான். 10,000 பேர் தேரோட்டி, தேவர்களுடைய தேரோட்டியாக இருக்கக்கூடிய மாதலி, கவசம் இவற்றையெல்லாம் கொடுத்தார்கள். விசும்பு வழியே கடற்கரையில் தோயமாபுரம் என்கின்ற ஒரு இடத்துக்கு போனான். அர்ஜுன் வில்லையிலே உள்ள நாணை இழுத்து ஓசை செய்தான். அதை கேட்டு எல்லாரும் நடுங்கினார்கள். சித்திரதேயனன் என்பவன் அர்ஜுனனோடு போரிட வந்தான். அசுரர் படை சூழ்ந்தது. அர்ஜுனன் நேராக பார்த்தான். தன் கையிலே இருந்த பிரம்மாஸ்திரத்தை எடுத்து விட்டான். அந்த பிரம்மாஸ்திரத்தினால் 2 கோடி அசுரர்கள் பல வகையாக அழிந்தார்கள். வைஷ்ணவ அஸ்திரம் ஒன்றை விட்டான். திரும்ப திரும்ப படையெடுத்தவர்களை திரும்பி அழித்தான். எல்லாரையும் உடலை துண்டாக்கி மீண்டும் அந்த உடல்கள் திரும்பி மீண்டும் சேர்ந்து விட்டன. தன் அஸ்திரத்தால் அவர்கள் உடலை துண்டாக்கிய போது மீண்டும் சேர்ந்து விட்டன. அயர்ந்து போனான். என்னடா அது, நாம் இவர்களை எப்படி அழிப்பது என்று கொஞ்சம் பின்வாங்கினான். ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதக தாக்கற்கு பேரும் தகைத்தி என்பார் திருவள்ளுவர். போரிடுகின்ற ஒரு பன்றி சற்று பின்வாங்கியது என்றால் திரும்பி மாடு பின்வாங்கியது என்றால் திரும்பி முட்டப் போகிறது என்று அர்த்தம். அதனால ஆர்த்தார்கள் அசுரர்கள். சரி, இவர்களை அழிப்பதற்கு என்ன வழி? இவர்களை அழிக்க ஒன்று கூடுகிறார்கள். இவர்களை அழிக்க வேண்டும் என்றால்
சர்வ சங்காரநாதனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆயுதத்தை விடுவோம் என்று பாசுபத அஸ்திரத்தை அவர்கள் மேல் எய்தினான். அனைவரும் வீர சொர்க்கம் சேர்ந்தார்கள். அந்தரத்திலே இரண்யபுரம் என்கின்ற ஒன்று. இந்த நிவாத கவசர்கள் அழிந்தார்கள். அதன் பிறகு இரண்யபுரத்திலே காலகேயர்கள் அழகும் கம்பீரமும் உடையவர்களாக அங்கும் எங்கும் அலைந்து கொண்டிருந்தார்கள். மறைந்து மறைந்து மாயை புரிந்து அனைவரையும் அழித்தார்கள் இந்த காலகேயர்கள். இவர்களை ஒற்றை வில்லை கொண்டு எதிர்த்தான் யார்? அர்ஜுனன். கையிலே பாசுபதம். அதை தியானம் பண்ணினான். இவர்கள் எதிரிலே விட்டான். பட்டணம் பறிபோயிற்று. மாதலி என்கின்ற தேவர் குல தேரோட்டியே அர்ஜுனனை வந்து வணங்கினான். அப்போது அர்ஜுனன் மிகவும் களைத்து போய் நிவாத கவச காலகேயர்களை வென்ற மகிழ்ச்சியில் சற்று அசர்ந்து களைப்பாரி கொண்டிருந்தான், இளைப்பாரினான். அப்போது இந்திரன் எதிர்கொண்டான். அங்கே ரோமச முனிவர் என்கின்ற ஒரு முனிவர் வந்தார். தர்மபுத்திரனிடத்திலே இவரை அனுப்பினார். அவர் கூற பல நதிகளை கடைந்து கந்தர்ப்பகிரி வந்தனர். அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தார்கள். இந்த ரோமச முனிவர் சொன்னதனால கந்தர்ப்ப மலை என்கின்ற இடத்துக்கு இந்த பாண்டவர்கள் ஐவரும் பாஞ்சாலியும் போனார்கள். சும்மா இருக்கக்கூடாது. இப்படி வனத்துல மரங்களை எல்லாம் பார்த்து கொண்டு போன அந்த திரௌபதி கிட்ட வேகமாக ஒரு பொன் மலர் வந்து விழுந்தது. அத கையில அந்த பொன் மலரை வாங்கி பார்த்தாள். ஆஹா, இவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த மலர். இது எந்த மரத்துல இது இருக்கிறது? ஒரு மலர் தானா? ஏன் இன்னும் பல மலர்கள் இருந்தால் இவற்றை மாலையாக்கி சூடிக்கொள்ளலாமே என்றெல்லாம் ஆசைப்பட்டாள் அந்த திரௌபதி. பீமனிடத்திலே இந்த மலர் எனக்கு வேண்டுமே என்று கேட்டாள். கண்ணில் கடைப்பார்வை காதலியை காட்டி விட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகல்லவா. வேகமாக பீமன் உடனே ரோமச முனிவரிடத்திலே இந்த மலர்கள் எங்கிருக்கின்றன, அவற்றை எடுத்துக்கொண்டு வர ஆசைப்படுகிறேன் என்றார். குபேரபுரியில் உள்ளது. குபேரன் யார்? ராவணன் சகோதரன், பெரும் பணக்காரன், பெருமாளுக்கே பணம் கொடுத்தவன். அப்பேற்பட்ட குபேரன் என்கின்ற அவனுடைய அந்த அந்த பணக்கார பட்டணத்திலே அது இருக்கிறது. பீமன் போனான், விரைந்தான். காஞ்சனவனம் கதலிவனம் முதலியவற்றை கிடந்தான். அங்கே பீமன் இந்த மலரை தேடி போன இடத்திலே ஏத்தாப்புல ஒரு கிழக்குரங்கு உட்கார்ந்து இருந்தது. மூத்த குரங்கு, உடம்பு தளர்ந்து நாடி தளர்ந்து கைகால்கள் எல்லாம் ஆடிக்கொண்டு மிக வருத்தத்தோடு உட்கார்ந்து இருந்தது. அந்த குரங்கு வேறு யாரும் இல்லை, ஆஞ்சநேயர் தான். சிரஞ்சீவி பதம் பெற்றுவிட்டாலும் கூட காலகாலமாக அழியாமல் நின்றால் முதுமை அடைந்து விடும். அதனால தளர்ச்சி வந்துவிடும். அவர் அங்கே உட்கார்ந்து கொண்டு ராமா 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 என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். இவன் போன நேராக இருந்தது ஒரு அனுமர்ந்து, குரங்கே கொஞ்சம் தள்ளுன்னா. குரங்கே கொஞ்சம் தள்ளுன்னு எதுக்கு சொல்லணும்? நீ யார்? எங்கிருந்து வருகிற? நான் கண்ணனிடமிருந்து வருகிறேன். ஏதோ கிருஷ்ண பரமாத்மா ரொம்ப பெரிய ஆள் அவன் நினைச்சான். கண்ணனிடந்து வருகிறேன்னா போய் கண்ணன்ட்ட போய் சொல்லு, ஒரு குரங்கு வழிவிட மாட்டேன் என்று சொல்லுகிறது, போய் சொல் என்று சொன்ன அந்த குரங்கு ராம் 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 என்று ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தது. வேகமாக போனான் கண்ணனிடத்திலே. இவன் என்ன ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டு ஒரு குரங்கு என்னை தடுக்கிறது? யார்? ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டு ஒரு ஆஞ்சநேயரா வந்திருக்கிறார். அவர் என்னுடைய அவதாரத்துல எனக்கு மிக துணை புரிந்த ஆஞ்சநேயராயிற்றே, அவரை போய் நானும் பார்க்க வேண்டும். அது சரி, நீ அவரிடத்துல என்ன சொன்னாய்? நான் ராமனை வணங்குவேன் என்று அது சொல்லியது, நான் கிருஷ்ணனை வணங்குவேன் என்று உன்னை சொன்னேன். அட பைத்தியக்காரா, கிருஷ்ணன் வேறல்ல, நாமன் வேறல்ல. நீ போய் ராமர் அழைத்தார் என்று போய் அந்த குரங்கினிடத்திலே சொல்லி என்றான். வேகமாக ஓடி வந்த பீமன் அந்த குரங்கினிடத்திலே ராமர் உன்னை அழைக்கிறார் என்ற உடனே கதறி கதறி கொண்டு கைகளை கொண்டு வேகமாக பாய்ந்து ஓடி வந்து அந்த ராமபிரானை சென்று அடைந்து, அதுக்கப்புறம் பீமன் வாயுபுத்திரன் எனக்கு சகோதரன் தான், உனக்கு என்ன நான் உதவி செய்ய வேண்டும் என்று அனுமார் கேட்க, போர்க்களத்திலே எங்கள் கொடி மேலே நீங்கள் படமாக நின்று எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் என்று சொன்ன உடனே அவன் அதற்கு இசைந்து கொண்டு விட்டான். அதுக்கப்புறம் பரத்வாஜர் மகிழ்ந்து பாராட்டினார். மலர் எடுக்க வந்தேன் என்று இந்த ஆஞ்சநேயத்தை சொன்ன உடனே மலர் இங்கே இருக்கிறது எடுத்துக்கொள் என்று சொன்னான். உடனே நேராக சென்றான். விஸ்வரூபம் எடுத்தார் ஆஞ்சநேயர்.
திருவடியே விஸ்வரூபம் எடுத்தால் என்னன்னா திருவடியாத்தான் இருக்கும். இந்த பீமனுக்கு அந்த விஸ்வரூபம் எடுத்த ஆஞ்சநேயரின் இடுப்பு வரைதான் தெரிந்ததை தவிர முழு உருவம் தெரியவில்லை. அடக்கிக்கொள் என்று சொன்னார். சக்கரமலை, திவாகரமலை, உத்தரீகன் தோன்றிய அந்த இடங்களில் எல்லாம் கலந்து குபேரனுடைய அழகாபுரி பட்டணத்தை போய் அடைந்தான். அங்கே அரக்கர்கள் காவல் புரிந்தார்கள். அவர்களை எல்லாம் அழித்தான் இந்த பீமன். 1,00,000 பேர் ஆற்றலோடு இருந்தார்கள். பீமன் வில் அம்பை எடுத்து அவர்களை வீழ்த்தினான். குபேரனிடம் போய் எல்லாரும் சொன்னார்கள். சங்கோஷடன் என்பவன் எதிர்த்தான், வீழ்ந்தான். சமாதானமாக போக வேண்டும் என்று குபேரிடத்துல போனான். குபேரன் மகன் ருத்ரசேனன். அவன் இவனை பீமனை எதிர்த்து போர் புரிய வந்தான். ஆனால் அந்த ருத்ரசேனனையும் இவன் தாக்கி வீழ்த்திய காரணத்தினாலே நேராக எதற்கு வந்தாய் என்று கேட்டார்கள். இந்த மலர் எங்கிருக்கிறது என்றவுடன் இந்த மலர் மரத்தை காட்டினார்கள். ஒரு கூடை மலரை அவனுக்கு கொடுத்து அனுப்பினான். அப்போது தர்மபுத்திரன் எங்கடா போனான்? இங்கதான் இருந்தான் பீமன். ஆளக்கானவே, இவன் மாட்டுக்கு எங்கேயாவது போய் வில்லங்குகளை விலைக்கு வாங்கிவிட போகிறானே, எங்கே போனான் இந்த பீமன் என்று எல்லாம் கேட்ட போது திரௌபதி சொன்னார், எனக்காக இந்த பூவை எடுத்துக்கொள்ளும். இதே பழப்பா போச்சு, அது வேணும் இது வேணும் என்று காட்டிலே கேட்டு சீதை செய்தது போல நீங்களும் செய்ய ஆரம்பித்து விட்டீர்களே, இது நியாயமில்லை என்றெல்லாம் மிக வருத்தத்தோடு சொன்னா. அப்ப தர்மபுத்திரன் மனசுக்குள்ள நினைத்தான், பீமனை அழைக்கணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன? பீமன் இடும்பவனத்திலே இடும்பியோடு சேர்ந்து பெற்றான் அல்வா கடோத்கஜன் என்கின்ற மாபெரும் அரக்கன். அவன் பீமன் மகன் தானே. உன் அப்பா எங்கேருந்து பீமனை தேடுப்பா, உன்னை அழைக்கிறேன் என்ற உடனே கடோத்கஜன் அவர்கள் முன்னால் வந்தான். கடோத்கஜன் என்னவென்றால், பாண்டவர்கள் யார் எப்பொழுது நினைத்தாலும் அப்போது வருவேன் என்ற உறுதியோடு இருந்தான். அப்படி இருந்த அந்த கடோத்கஜன் வேகமாக தர்மபுத்திரன் முன்னாலே வந்தான். ஓடி போய் பீமனை அழைத்து வா, அவன் எங்கிருந்தாலும் அழைத்து வா என்று சொல்லி அனுப்பினான். உடனே சென்று பீமனோட திரும்பி வந்து சேர்ந்தான் கடோத்கஜன். அப்போது அங்க ஒரு அசுரன், இவர்கள் 5 பேரும் காட்டுக்கு வந்தார்கள். பாஞ்சாலியோடு அப்படியே நகர்ந்தார்கள். கடோத்கஜன் வந்த வேலை முடிந்தது என்று போய்விட்டான். அப்பொழுது அங்கே ஒரு அசுரன், உடம்பு பூரா ஜடை, ஜடாசுரன் என்று பெயர் அவனுக்கு. அந்த ஜடாசுரன் என்ன பண்ணான் தெரியுமா? வேகமாக வந்தான், திரௌபதியை தூக்கினான், பறந்து போக ஆரம்பிச்சுட்டான். அடாடா, தம்முடைய திரௌபதியை எவனோ ஒருவன் அழைத்து கொண்டு ஓடுகிறானே என்று அத்தனை பேரும் பின்னால வேகமாக ஓடினார்கள். நகுல சகாதேவர்கள் எதிர்த்து அந்த அவர்கள் 2 பக்கமும் நின்று கொண்டு அவனை பிடித்துக் கொண்டார்கள். பீமன் வந்தான், ஒரே அடியில் ஜடாசுரனை வீழ்த்தினான். திரௌபதி தப்பித்தாள். தர்மபுத்திரனோட அத்தனை பேருமா சேர்ந்து பதரிகாசிரமம் இருக்கக்கூடிய பதரிவனத்துக்கு வந்தார்கள். அங்கதான் 9 ஆண்டுகள் இருந்தார்கள். பதரி என்று வைணவத்திலே சொல்லப்படுகின்ற மிகச்சிறந்த பதரிகாசிரமம், பத்ரிநாதன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெருமாள் இருக்கின்ற அந்த ஆசிரம பகுதியிலே 9 ஆண்டுகள், 12 ஆண்டுகள்ல 9 ஆண்டுகள் அங்கேதான் அவர்கள் கழித்தார்கள். நீரு அப்படி அங்க குளித்துக் கொண்டிருந்தால் அங்க வருகின்ற அருவிகள், ஆறுகள் இதெல்லாம் குளித்து மகிழ்ந்த போது, நீரிலே திரௌபதி குளித்த போது ஒரு மலர் மிதந்து வந்தது. திரும்பி ஒரு பூ, அந்த பூவை எடுத்தாள். அடே, இவ்வளவு அழகாக இருக்கிறது, இந்த பூ எங்கிருக்கிறது என்று நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று திரும்பி பீமனிடம் சொன்னாள். இந்த பீமன் என்ன பண்ணா, சகோதரர் அறியாமல் கொண்டு வந்து தருவேன் என்று ரத்னகிரிக்கு சென்றான். வேகமாக பறந்து அங்கே சங்கோல் ஒலித்தான். குபேரன் சேனை தலைவன் ஒருவன், அவன் பெயர் மணிமான் என்று பெயர். அவன் என்ன பண்ணா, வித்யாதரர்கள் மற்றவர்கள் சூழ வானத்திலே தெரிந்தவன் பீமனை வளைத்து அவனோடு போர் புரிய ஆரம்பித்தான். சாலேந்திரன் என்பவன், மணிமான் என்கின்றவன் மாயப்போர் புரிந்தார்கள் 2 பேருமா சேர்ந்து. அப்பொழுது மாயங்களை எல்லாம் அகற்றி நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு அஸ்திரம் இருக்கிறதே நம்மிடத்தில் என்று ஒரு அஸ்திரத்தை எடுத்தான். அதற்கு பெயர் வைஷ்ணவ அஸ்திரம். பதரிகாசிரமத்துல வைஷ்ணவ அஸ்திரம் இல்லாமலா இருக்கும். வென்றான், சங்கநாதம் செய்தான். தர்மன் அப்போது திரும்பியும் பீமன் எங்கே?
இவன் பாட்டுக்கு ஏதோ வேற இடத்துக்கு போய் ஏதாவது பிரச்சனைகள் பண்ணி வந்து விடுகிறான் என்று கேட்டபோது திரௌபதி இந்த மலருக்காக போனான் என்ற உடனே இதே வேலையா போய்விட்டது உனக்கு என்று மிக வருத்தத்தோடு சொல்லி ரோமசரிடத்துல புலம்பினான். அவர் ஆறுதல் சொன்னார். கடோத்கஜனை உடனே அழைத்தார்கள். வந்தான், தூக்கி சென்றான். யார? இந்த வீமனையே தூக்கி சென்று வீமனை இவர்களையெல்லாம் தூக்கி கொண்டு போய் அழகைக்கு போய் வீமனை வணங்கினான். கடோத்கஜன், மணிமானை வதைத்தாய், குபேரன் உன்னோடு போரிட வரப்போகிறான் என்று சொன்னார்கள். தர்மபுத்திரன் பயந்து விட்டார். குபேரன் எவ்வளவு பெரியவன், எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவன், பெருஞ்செல்வன், மிக நல்லவன் ஆயிற்றே. அவனுடைய துணைவர்களை எல்லாம் இவன் வீழ்த்தினான்னா அந்த பீமனுடைய அசட்டுத்தனத்துக்கு இவன் அகப்பட்டுக் கொள்ள போகிறான் என்று மிக வருத்தப்பட்டு போனான். குபேரனுடைய மகன் ருத்ரசேனன் இவன் வந்தான். பாண்டவர்கள் தங்களுடைய வரலாறுகளை எல்லாம் அந்த ருத்ரசேன இடத்திலே சொன்னார்கள். யட்ச சேனை வந்து சேர்ந்தது. தர்மபுத்திரன் அவர்களை எல்லாம் துதித்து வணங்கினான். பாண்டவருக்கு குபேரன் வரவேற்பு தந்து உபசாரம் செய்தார். ஓ, நீங்கள் பாண்டவர்களோ, திரௌபதியை மணந்து கொண்ட பஞ்சபாண்டவர்களோ, உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், வாருங்கள் என்று அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்த போது எதற்காக என்னுடைய காவலர்களை அடித்து தொடர்த்தினார்கள் என்பது போல ஒரு கேள்வி கேட்டான் இந்த குபேரன். அப்போ இந்த பீமன் மெதுவாக இந்த பூவை கொண்டு வருவதற்காக வந்தேன் என்று உடனே ஆடாடாடா, தாமரை மலர் எடுத்துக்கொள், முனிவர்களுக்காக முனிவர்களை கண்டு அவர்களுக்கு 16 வகையான பூஜை சோடச உபசாரங்களை செய்தார். பாண்டவர் இருந்த காட்டுக்கு அப்போது துர்வாச முனிவர் வந்தார். முன்பு இந்த காட்டில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா, இந்த காட்டுல வருபவர்களுக்கெல்லாம் ஏதாவது கொடுக்க வேண்டும், சாப்பாடு போடணும். பணம் கொடுக்கறதுன்னா குபேரன்ட்ட கேட்டு கொடுத்துடலாம், ஆனா சாப்பாடு போடணுமே, அத்தனை பேரும் பசியோடு வருவார்களே, என்ன செய்வது என்று மிக மன வருத்தத்தோடு அவன் நின்றான். இவர்களுக்கு சாப்பாடு போடுவதற்கு என்ன வழி என்ற போது கழுத்தளவு நீர்ல நின்று ஆதித்ய ஹிருதய தோத்திரத்தை பயிலுங்கள், உங்களுக்கு நன்மை வரும் என்றார். அப்போ அது போலவே சூரியன் வந்தான். அவர்களிடத்துல ஒரு அட்சய பாத்திரத்தை தந்தான். காட்டிலே உங்களுக்கு பசியே வராது, இந்த அட்சய பாத்திரத்தை வேண்டினால் உணவு வரும், இந்த உணவு சாப்பிட்டு முடிந்த பிறகு பாத்திரத்தை கவிழ்த்து வைத்து விடுங்கள், மறுநாள் தான் உங்களுக்கு உணவு கிடைக்கும் என்று சொல்லி ஒரு பாத்திரத்தை தந்தான். அப்பொழுது துர்வாச முனிவர் என்பவர் காட்டுக்கு வந்தார். எல்லாரும் சாப்பிட்டுட்டு அட்சய பாத்திரத்தை தேய்ச்சி கவுத்தி வைத்து விட்டார்கள். இனிமேல் மறுநாள் தான் சாப்பாடு, எனக்கு இப்பொழுதே சாப்பாடு வேண்டும் என்று துர்வாச முனிவர் பல முனிவர்களோடு வந்தார். என்ன செய்வது என்று எல்லாரும் தவித்தார்கள். அப்பொழுது சகாதேவன் சொன்னான், கண்ணனை அழையுங்கள், எப்பொழுது நம்மை அழைத்தாலும் வருவானே என்று சொன்னார்கள். கண்ணன் வந்தான். இந்த துர்வாச முனிவர்கள் சாப்பிடணும்னு ஆசைப்படுறார், நாங்க சாப்பிட்ட பாத்திரத்தை கவித்து வைத்து விட்டோம், இனிமேல் இந்த பாத்திரத்துல எந்த சாப்பாடும் வராது, நாளை தான் வரும், 24 மணி நேரம் அவர் எப்படி பசியை பொறுத்துக் கொள்வார், அதற்குள்ள அவருக்கு கோபம் வந்து நம்மை அழித்து விடுவாரே என்றெல்லாம் வருத்தப்பட்டு திரௌபதி சொன்னார். சரி, அந்த பாத்திரத்தை கொண்டு வா என்றார். பாத்திரத்தை கொண்டு வந்த போது அதை அவர் விரித்து பார்த்தார். இவர் தேய்த்து வைத்த பாத்திரத்திலே ஒரு கீரை மாத்திரம் ஒரு பருக்கையோடு இருந்தது. வேடிக்கையாக சொல்வார்கள், இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் பாத்திரத்தை சரியாக தேய்க்க கூடாது என்று தெரிகிறது என்பார்கள். அது வேறு. இந்த பாத்திரத்திலே ஒரு கீரையும் ஒரு பருக்கையும் இருக்க வேண்டும் என்பது பகவான் சித்தம். கிருஷ்ண பரமாத்மா நினைத்தார், இவள் எத்தனை தேய்த்தாலும் அதுல ஒரு பருக்கையும் கீரையும் இருக்கத்தான் இருக்கு, ஏன்னா இது வேணும் சமயத்துக்கு, அதற்காக வந்தார். சரி, இந்த பருக்கையும் கீரையும் நான் சாப்பிடுறேன் என்ற உடனே சரி அதிதி தேவோ பவ என்று அந்த பருக்கையை கிருஷ்ண பரமாத்மாவினிடத்துல கொடுத்தாள் திரௌபதி. வாங்கினான், அதை வாயில போட்டு உண்டான். எப்படி குசேலர் கொடுத்த அவலை தின்ற உடனே அவன் வயிறு நிரம்பி அவருடைய உலகமெல்லாம் சிறப்பு பெற்றதோ அது போல இந்த கீரையும் இந்த பருக்கை உணவையும் உண்ட கண்ணன் வயிறு நிரம்பியது. கண்ணன் இந்த பிரபஞ்சமே உருவமானவனாக மாறினான். மகாவிஷ்ணு எங்கும் நிறைந்தவன். அவன் வயிறு நிறைஞ்சிச்சுன்னா அங்க குளித்து கொண்டிருந்த முனிவர்கள் அவர்களுடைய வயிறெல்லாம் நிரம்பி விட்டது. அப்பாடா, தாங்க முடியலையே, ஏப்பம் வருகிறது, எப்படி போய் இவங்களிடத்துல நாம் கேட்பது என்று அந்த கரை பக்கமாக போய் விடுவோம் என்று அக்கறை ஏறி பல முனிவர்கள் தப்பித்து ஓடினார்கள். அப்போது இந்த துர்வாச முனிவர் வேகமாக வந்தார்.
அப்போது பீமன் என்ன செய்யறான், நான் போய் அந்த 100 பேரையும் கொன்று விட்டு வருகிறேன், துர்வாச முனிவர் வந்து சாபம் கொடுத்தால் நம்ம சாக தயார் என்று அவர் சொன்னார். அந்த நேரத்துல தர்மன் வந்து எல்லாம் நடந்தது. அதாவது கந்தர் அலங்காரத்துல ஒரு பாட்டு உண்டு, வையில் கதிர்வடி வேலனை வாழ்த்தி வருவோர்க்கென்றும் நொய்யில் பிளவள வேணும் பகிர்மங்கள், தமக்கு வெயிற்கு ஒதுங்க உதவாத உடம்பின் வெறும் நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடை ஒழிக்கை என்று கந்தர் அலங்கார பாட்டு ஞாபகம் வந்து, ஒரு துளி பருக்கை அதை மாத்திரம் தந்தான், பிரபஞ்சமே வயிறு நிறைந்தது. தர்மன் வந்தான், உண்டோம் உண்டோம் எல்லாவற்றையும் உண்டோம், கண்டோம் கண்டோம் கண்ணன் திருவடி கண்டோம்னு இந்த துர்வாச முனிவர் கோபமே உருவமானவர், அன்பே உருவானவராக மாறினார். அப்பொழுது அந்த நேரத்துல ஒரு மரத்துல ஒரு நெல்லிக்கனி இருந்தது. சும்மா இருக்கலாம், சும்மா இருக்காம என்ன பண்ணா, அர்ஜுனன் கேட்டா இந்த நெல்லிக்கனி எனக்கு வேண்டுமே. படக்குன்னு எடுத்தா, அம்ப போட்டுனா அந்த நெல்லிக்கனியை வீழ்த்தி விட்டான். கையில பிடித்து தந்த போது சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் பதறினார்கள். என்ன, ஐயோ இது அமித்திர முனிவருடைய நெல்லிக்கனி, இவர் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இது காய்க்கும், இது கனியும், அப்புறம் சாப்பிடுவார், அதுக்கப்புறம் 12 வருஷம் அவர் பத்னியோட தவம் இருப்பார், அந்த கனியை இப்பொழுது வீழ்த்தி விட்டீர்களே, இப்பொழுது அவர் அதோ குளிக்க போயிருக்கிறார், வரப்போகிறார் என்ற உடனே இவர்கள் எல்லாரும் இந்த கனி எப்படி என்ன செய்வது என்ற உடனே இந்த கனி மீண்டும் மரத்திலே சென்று சேர்ந்தால்தான் நல்லது என்று இந்த மரத்து கிளையோட ஒட்ட வைக்க பார்த்தால் 30 அடி உயரத்திலே இந்த மரம். பார்த்தார்கள். கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், ஒரு யோசனை இருக்கு, என்ன, உங்கள் மனத்திலே இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா இது திரும்பி போய் ஒட்டிக்கொள்ள வாய்ப்பு உண்டு என்றார். அப்படியா, அப்படியானால் என்ன என்ன செய்யலாம் என்ற போது, எல்லாம் என்னால் தானே என்று திரௌபதி சொன்னாள். அது சரி, நீங்கள் 5 பேர் உங்க மனசுல உள்ளதை சொல்லுங்கள் என்றார்கள். வெல்லுக. அப்போது தர்மன் சொன்னான், வெல்லுக அறமும் மெய்மையும் குறையும், மேகமேனியனும் வெல்லாமல் செல்லுக பாவம் பொய்மொழி கோபம் தைத்தியர் குலம் என தெளிவுற்று அல்லும் பெண் பகலும் எம்பகல் நிலகும் அலையால் அன்னையை முன்னம் வெல்தல் புரிந்தோய் சொல்லுதல் புரிந்தோய் முரசம் கோட்டிய கொற்றவெங் குடையோன் சொன்னான். அறம் வெல்ல வேண்டும், பாவம் தோற்க வேண்டும், இதுதான் என்னுடைய நினைப்பு என்று தன் நினைப்ப சொன்னான். கனி 5 அடி உயரம் மேல போச்சு. பீமன் சொன்னான், எல்லா பெண்களையும் நான் என் தாய் என்று நினைப்பேன், அடுத்தவர் பொருளை இட்டி காய் என்று நான் நினைப்பேன், அடுத்தவர்கள் வசை உரைத்தால் அது பெருமை என்றென பிறர் துயர் என் துயர் என்று நினைப்பேன், இறுதியே வந்தாலும் இதுதான் என்னுடைய உள்ள கிடக்கு என்று அவன் சொன்னான். இன்னொரு 5 அடி அந்த பழம் மேலே போயிற்று. அப்போது அடுத்தது அர்ஜுனன் சொன்னான், ஞான திருவடியாய் உன்னுடைய உயிர் உலகத்தில் உயிர்கள் தாழ்வையே நாடும், மானம் உலகு உள்ளது நிலைத்தது, உடலில் உயிர் உள்ளவரை மானமே காக்க வேண்டும், அதுதான் சிறப்பும் விளக்கமும் ஆகும் என்று சொல்லி மானம் காப்பதுதான் என்னுடைய அடிப்படை ஆசை என்று ஞானத்தவமுடைய கண்ணனே என்று சொன்னான். 15 அடி தாண்டி மேலே போயிட்டு அந்த பழம். நகுலனிடத்துல கேட்டான், நிலையாத உலகில் குலம் சிறந்தவர்களை அழகில் சிறந்தவரானாலும் செல்வம் மிக்கவரானாலும் நற்காரியம் செய்பவரானாலும் மற்றும் கல்வி பயின்றவர்களானாலும் கல்வி இல்லாதவர்களை நான் மதிக்க மாட்டேன், ஆகவே படிப்பாளியைத்தான் எனக்கு பிடிக்கும் என்று அவன் சொன்னான். அது திரும்பி ஒரு 5 அடி தாண்டி மேலே போயிற்று. சகாதேவன் சொன்னான், சத்தியம்தான் எனக்கு தாய், அறிவுதான் என்னுடைய தந்தை, தர்மமே என் உடன் பிறப்பு, கருணையே தோழன், சாந்தமே மனைவி, பொறுமையே என் மைந்தன், இந்த 6 பேர் உறவு இல்லாமல் வேறு எந்த உறவும் எனக்கு வேண்டாம் என்று தன்னுடைய கருத்தை ரொம்ப அருமையாக சகாதேவன் சொன்னான். அடுத்த 5 அடி 25 உடத்திலே போய் அந்த கனி நின்றது. திரௌபதி, இந்த 5 தான் எனக்கு வேண்டும், அதுதான் என் உள்ள கருத்து, அதெல்லாம் இல்லை, நீ என்ன நினைக்கிறியோ அது உள்ளதை சொல் என்ற உடனே 5 போல் 5 பதிகள் ஆகவும் இன்னும் வேறொருவன் எம் பெரும் கொழுநன் ஆவதற்கு உருக்கும் இறைவனே.
5 பேர்கள் 5 போல எனக்கு இருக்கிறார்கள். ஆனாலும் இன்னொருத்தனை தான் நான் நினைக்கிறேன், அவனைத்தான் என் மனம் நினைக்கிறது. 5 பஞ்சபாண்டவரை மணந்து இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாளே என்று பஞ்சபாண்டவர்கள் திகைத்தார்கள், வியந்தார்கள். எல்லாரும் சொன்னார்கள், கர்ணன் ஒருத்தன் உண்டல்லவா, அவனை நினைக்கிறாள் என்று ஒரு பக்கம் சொன்னார்கள். இப்படியே வரிசையாக சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இந்த பாஞ்சாலி இதற்கு முன்னால நலாயினியாக இருந்த போது அவனையோடு நாடி இருந்த அந்த முனிவர் இருக்கார், அந்த முனிவரைத்தான் திரும்பி வேண்டுகிறாள் என்பது போல சொன்னார்கள். இப்படி பல பேர் பல கருத்துக்களை சொன்னார்கள். என்றாலும் என்னுடைய கருத்து என்னவென்றால், 5 போல 5 என்றால் கண், காது, மூக்கு, வாய், உடம்பு ஆகிய 5 வழியாக மனம் செல்லும். இந்த மனம்தான் இந்த 5 கல்யாணம் பண்ணி கொண்டிருக்கிறது. கண் போன வழியிலே பார்க்கும் மனம், மூக்கு போன வழியிலே வாசனை முகரும், காது போன வழியிலே ஓசையை கேட்கும், வாய் போன வழியிலே உணவினை உண்ணும், உடம்பு போன வழியிலே குளிர்ச்சியை அனுபவிக்கும். ஆக 5 வழியாக அறிவு தானே, மனம்தானே அறிவை பெற்றுக் கொள்ளுகிறது. இந்த அறிவை பெற்றுக் கொள்வது ஆத்மா தானே. இந்த ஆத்மாவுக்கு இந்த 5 புலன்களும் துணையாக இருக்குமே தவிர, துணைவராக இருக்குமே தவிர கணவராக இருக்க முடியாது. அப்ப ஆத்மநாதன் யாரு? ஆத்மநாதன் யார்? உலகத்திலே உள்ள உயிர்களுக்கெல்லாம் இறைவன், உலக உயிர்களுக்கெல்லாம் பசு. அந்த பசுவுக்கு பதி ஓர் இறைவன், பரம்பொருளியை என் மனம் நினைக்கிறது என்று இந்த திரௌபதி சொன்ன காரணத்தினாலே அது அப்படியே போய் அந்த பழம் மீண்டும் பொருந்தி கொண்டு விட்டது. அதனால எப்பொழுதுமே நான் சொல்றேன், இறைவனே உன்னை அல்லவா வேற யாரையும் நினைக்க மாட்டேன் என்று தன் ஆன்மா செய்கின்ற அந்த நிலைமையில திடீரென்று ஒரு அந்தண சிறுவன் வேகமாக வந்தான். அந்த நேரத்துல துரியோதனன் முதலியவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு இந்த பாண்டவர்களை கொல்ல ஒரு யாகம், அபிசார யாகம் என்று செய்தார்கள். அந்த யாகத்திலே ஒரு பூதம் வந்தது. அந்த பூதம் போய் இந்த பாண்டவர்கள் அத்தனை பேரையும் அழித்து விட வேண்டும் என்று ஒரு வரம் வாங்கி கொண்டு அந்த முனிவரிடத்தில இருந்து வந்தார். அவர் காளமா முனிவர். அவர் பயந்தார், இந்த பூதம் போய் அவர்களை அழித்தால் உண்டு, அப்படி இல்லை அது தன் செயலில் தோற்றால் அது என்னை அழித்து விடுமே என்று அவர் பயந்தார். இந்த பூதம் போயிற்று. அந்த நேரத்துலதான் ஒரு அரணிக்கட்டை காணும், என்னுடைய மான் தோலை காணும் என்று ஒரு அந்தணன் மான் ஒன்று எடுத்துக்கொண்டு ஓடுகிறது என்று சொல்ல, அந்த மானை விரட்டி கொண்டு அத்தனை பேரும் தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஓட 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 அவர்கள் ஓடினார்கள் ஓடினார்கள் ஓடினார்கள், வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினார்கள். மான் அகப்படவில்லை, களைப்படைந்தார்கள். வெயில், பசி, என்ன செய்வது என்று தெரியவில்லை. தாகம், எங்கேயாவது ஒரு நிழல் இருக்கிறதா என்று ஒரு ஆலமரத்தடியை சென்று சேர்ந்தார்கள். அங்கே இருந்து தன்னுடைய தம்பி ஒருவனை, யாராவது எங்கேயாவது போய் கொஞ்சம் தண்ணீர் கிடைக்கிறதா என்று பார் என்றார்கள். சகாதேவன் போனான், வரவில்லை. நகுலன் போனான், வரவில்லை. பீமன் போனான், அங்கே ஒன்று தெரிந்தது. அவர்கள் அங்கு ஒரு நீர்நிலையில் தண்ணீர் குடித்தார்கள். அது விஷ நீர். குடித்த உடனே அவர்கள் 2 பேரும் செத்து விட்டார்கள். ஆகவே பீமன், இந்த சகோதரர்கள் போன பிறகு நான் உயிர் வாழக்கூடாது என்று ஒரு ஓலை எடுத்தான். இந்த குடிநீரில் விஷம் இருக்கிறது, குடிக்காதீர்கள் என்று எழுதி வைத்தான். கீழே விழுந்தான். இந்த அர்ஜுனனும் நகுலனும் சகாதேவனும் பீமனும் கீழே விழுந்தார்கள். அத்தனை பேரும் மயக்கம் அடைந்து உயிர் போயே விழுந்து விட்டார்கள். அப்பொழுது இந்த தர்மபுத்திரன் வந்தான். இவர்கள் 4 பார்த்தான். தலை சுற்றி மயங்கி கீழே சார்ந்தான். மயக்கத்தில் செத்தவன் போல கிடந்தான். அப்போதுதான் இந்த பூதம் வந்தது. 4 பேரும் செத்து விட்டார்கள். 5வது ஆளும் செத்து விட்டான். இனிமே இவர்களை அழிப்பதற்கு வழி இல்லை என்று திரும்பி போய் அந்த காளமா முனிவரை அந்த பூதமே அழித்து விட்டது. இந்த 5 பேர்ல அந்த தர்மபுத்திரன் மயக்கம் தெளிந்து எழுந்தான். அப்போது என்ன நடந்தது என்பதை அடுத்த வாரம் சொல்லுகிறேன். அனைவருக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நம் பார்வதி பதையே.